இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துகிட்டு இந்த ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா, நம்ம குடும்பத்தோட இருந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் கோபியுமே இங்க பாருங்கம்மா, இந்த ட்ரிப் ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணது ராதிகா தான். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்பை இனியாக்காக தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப் கண்டிப்பா இனியாக்கு பிடிக்கும்னு சொன்னா அதே மாதிரி இனியாவுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு மறுபடியும் இந்த ராதிகா என் பையனுக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டத்தை போடுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆமா ஆமா அவ எல்லா வேலையும் பண்ணுவா, அவ எல்லாருக்கும் நல்லது செய்யற மாதிரி செஞ்சுட்டு கடைசி நிமிஷத்துல எல்லாருக்கும் துரோகம் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் ராதிகாவை திட்டி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இனியாவுமே அப்ப இவங்களோட ட்ரிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த ட்ரிப்ல இங்க இனியா என்ஜாய் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு மறுபடியும் இது ராதிகாவோட பிளான் அப்படின்னு தெரிஞ்சதுனால ராதிகா மேல கொஞ்சமே கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை தெளிவா கவனிச்ச ராதிகாவுமே இவங்க கிட்ட எந்த ஒரு சலனமும் காட்டாம டேரக்டா இங்க பாக்கியாட்ட வராங்க. பாக்கியாட்ட வந்துட்டு, பாக்கியா நீங்க எங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இதனால நாங்க நாளைக்கு காலையில நாங்க எல்லாருமே வீட்டை காலி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இங்க கோபியுமே இல்ல ராதிகா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேச வராங்க. ஆனா இங்க ராதிகாவும் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க ராதிகாவை நிறுத்தி, முதல்ல நில்லு, என் பையன் இந்த வீட்டை விட்டு போனுங்கிறது நீ என்ன முடிவு பண்ற, அவன் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே எதுவுமே கண்டுக்காம அவங்க வேலையை பார்க்க தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபிக்குமே என்ன பண்றதுனே தெரியல, ராதிகாவோட மனசை மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி ராதிகா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ராதிகாவோட ரூம் போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராதிகாவுமே இங்க கோபியை பார்த்துட்டு தூங்குன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே ரொம்பவே சலனமா என்ன பண்றது, இந்த மாதிரி ராதிகா கிட்ட எப்படி நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லி ராதிகாவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் ராதிகா ரொம்பவே ஆக்டிங் கொடுத்துட்டு அவங்களுமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா இங்க கோபியோட மனசுல பயங்கரமான கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது இங்க ராதிகாக்கு புரியுது. அதுக்கப்புறம் ராதிகாவுமே கோபி தூங்குனதுக்கு அப்புறம் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா சைலண்டாவே இந்த பக்கம் கோபிக்கு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அவங்க அடுத்த நாள் காலையில ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இனியா செல்லின்னு எல்லாரும் சேர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டி சொன்னீங்க, இந்த மாதிரி அப்பாவையும் அம்மாவை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம தான் பிளான் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப கடைசியில ராதிகா மறுபடியும் கோபியை எங்க வீட்டை விட்டு பிரிச்சு கொண்டு போயிருவாங்க போல இருக்கு, அப்ப நம்ம இவ்வளவு நாள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே கவலையே படாதமா, கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஏன்னா கோபியை வந்து எப்படியாவது மிரட்டியாவது இந்த வீட்டுல இருக்க வைக்கிறேன், அந்த ராதிகா மட்டும் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரியுமே ஒரே வழி இங்க நம்ம ராதிகாவை பயங்கரமா திட்டி அவளை அவமானப்படுத்தி அனுப்புறதா, கோபி கண்டிப்பா என் பேச்சதான் கேட்பான்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் நம்பிக்கையா இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவோட ரூம்ல இருக்கிற மயுவுமே ரொம்பவே சேடா இருக்காங்க. இதை பார்த்து பாக்கியாவும் என்னாச்சு மயோ ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மயுவுமே இல்ல ஆண்டி, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, சொல்லப்போனா நான் பெரிய கூட்டு குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நானும் அம்மாவும் எப்பவுமே தனியாவே இருப்போமா, இன்னொரு பக்கம் அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல பாட்டி, அவங்களுமே வந்து என்ன சரியா வந்து என்ன கவனிக்க மாட்டாங்க, என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க, நான் இந்த வீட்டுல ரொம்பவே ஹாப்பியா இருந்த 10 நாள், ஆனா இதே நாள் இனிமேல் வந்து கண்டினியூ பண்ணி என்னால இருக்க முடியாது இல்ல, எப்படி நாளைக்கு நானும் அம்மா எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போய் தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா பாக்கியவுமே கவலைப்படாத மயோ, கண்டிப்பா நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், நீயும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மயுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மயுமே கொஞ்சம் அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. அதே நேரம் பாக்கியவுமே ராதிகாவோட முடிவை நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ராதிகா மயோ கோபி இவங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா எங்க வீட்டுல சிரிப்பு சத்தமே குறைஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாருமே பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே வந்து அப்படியே வந்து மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு. உண்மை சொல்லப்போனா அவருக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்ல. ஆனா ராதிகாவும் மயுவும் இந்த விஷயத்த ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இவ போன இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதானே, எதுக்காக என் பையனை இந்த மாதிரி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா, இவளுக்கெல்லாம் வந்து உண்மையுமே நல்ல மனசே கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் கீழே இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஈஸ்வரி பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டும் ராதிகா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே இந்த பக்கம் கோபியுமே அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கேட்ட ராதிகாவுமே நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோபியுமே வேற வழியே இல்லாம தான் மனசை இருபாக்கிக்கிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுமா, நான் கண்டிப்பா வந்து ராதிகாக்காகவும் மயுக்காகவும் நான் கூட போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இனியாவுமே எதுக்காக ஆண்டி இப்படி பண்றீங்க, எங்க அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ட்ரை பண்றீங்க, ஏன் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்து இந்த பக்கம் ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவுமே மயுவை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அதே நேரத்தில் இனியா கிட்ட எங்க பாரு இனியா, உன் லைஃப்ல இன்னைக்கு எப்பவுமே யாராலையும் தர முடியாத ஒரு கிஃப்ட் உனக்கு தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இனியாவுமே நீங்க எங்களுக்கு எந்த கிஃப்டும் தர வேண்டாம், எனக்கு எங்க அப்பா மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கோபி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகாவும் மயும் கரெக்டா வெளியில வராங்க. வரும்போது இந்த பக்கம் கோபியுமே சரி என்னோட லக்கேஜ் நான் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட ரூமுக்கு போக ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பக்கம் ராதிகா நில்லுங்க கோபி, உங்களோட லக்கேஜ் எல்லாம் அங்கே இருக்கட்டு, சொல்ல போனா நானும் மையும் மட்டும் தான் போறேன்னு சொன்னோம், உங்களை கூட்டிட்டு போகணும்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்டோன கோபிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னாச்சு, என் மேல கோவமா, நீ என்ன விட்டுட்டு போறியா, என்னாச்சு ராதிகா, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இங்க கோபி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ராதிகாவுமே இங்க பாருங்க கோபி, நான் உங்க அம்மா கிட்ட இருந்தோம் உங்களோட குழந்தை கிட்ட இருந்தோம் உங்களை பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா நீங்க இங்க இருந்தா தான் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க கண்டிப்பா இங்க சந்தோஷமா இருங்க, நான் இதை கெடுக்கணும்னு நினைக்கல, நானும் மையவும் எங்களோட முழு மனசோட
முழு சம்மதத்தோட தான் நாங்க போறோம். அதே நேரம் நீங்க எப்ப வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம். ஆனா அதே நேரம் நான் இங்க இருந்தேன்னா எங்க வீட்டுல இருக்கவங்களோட நிம்மதி நிறைய கெடுது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் மையும் எப்பவும் போல தனியா இருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் எங்களை வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க ராதிகாவுமே அங்கிருந்து வெளியேறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு இதான் ராதிகாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்களுமே ஷாக் ஆறாங்க. அப்ப கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியா, என்ன ராதிகா பண்றீங்க, நீங்க பண்றது எனக்கு என்னமோ தப்பா படுது, நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ராதிகாவுமே மையுவை பாக்குறாங்க. மையுமே, என்ன ஆண்டி, அம்மாவோட முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும், நாங்க கண்டிப்பா எப்ப வேணாலும் இங்க வந்து பாத்துக்குவோம்ல, அது மட்டும் இல்லாம நீங்க வேற எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வான்னு தானே சொன்னீங்க, அதே மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ற நேரம்லாம் கண்டிப்பா உங்களை பார்க்க இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி இங்க மையுமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவுமே ஈஸ்வரியை பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்களை கஷ்டப்படுதுன்னு நினைக்கல, உண்மை சொல்ல போனா கோபியை பிரிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, ஆனா நான் கோபியோட சேர்ந்து வாழணும்னு யோசிச்சேன், பட் ஆனா அதுக்கு என்ன கொடுத்து வைக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க, நான் சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களுக்காக உங்க பையனை உங்ககிட்ட திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க இனியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்ல போனா இவ்வளவு நாளா நம்ம ராதிகாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அவங்க கடைசி இந்த வீட்டை விட்டு போக போது நம்மளுக்காக, அதுவும் இன்க்ளூடிங் எனக்காக இந்த மாதிரி என்னோட அப்பாவே என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் உங்களை தப்பா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க ராதிகா கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே இங்க இனியாவே தன்னோட பொண்ணு மாதிரி நினைச்சு, இங்க பாரு, நீ என்னோட பொண்ணு தான், நீ இந்த மாதிரி அழக்கூடாது, நீ கேட்டதை நான் கொடுத்தேன், கண்டிப்பா ஏன் பொண்ணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன், நீ என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியாக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரத்துல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிமேல் உங்க அப்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன், நீ உங்க அப்பாவோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ராதிகாவும் மையும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அதே நேரம் இங்க இனியாவும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராதிகாவை பார்த்து, நீங்க நெல்லுங்க, நீங்க இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்றாங்க. உடனே இந்த பக்கம் ராதிகாவும் மையவும் திரும்பி நிக்கிறப்போ, இல்ல நீங்க இந்த இடத்த விட்டு போக கூடாது, நீங்க கண்டிப்பா இதே வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இனியா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவுமே, அது நல்லா இருக்காதுமா, நான் அப்படி இங்க இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க பாட்டிக்கு அது பிடிக்காது, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஏன்னா உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வாழ்றதுக்காக தான் பாட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப நான் குறுக்க இருந்தேன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இனியாவுமே, இல்ல கிடையவே கிடையாது, நீங்க கண்டிப்பா இங்கதான் இருக்கணும், பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி கிட்ட இனியா பேசுறாங்க. இதை கேட்டோன்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஈஸ்வரியுமே, ஆமா நீயும் உன் பொண்ணு இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா மையுமே, என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பாட்டி நான் சொல்றேன்ல, நீ உள்ளவா மையு, நீ இனிமேல் எல்லாம் வெளியில போத்தவல்ல, நீ எங்க கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மையுவை ஈஸ்வரி வான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ராதிகா கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கோபிக்கு என்ன பண்றதுனே தெரியல, பாக்கியாவுமே ஸ்டாண்ட் ஆகி போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மையோட கையை பிடிச்சி டேரக்டா இனியாவுமே, நீ வா அக்கா நான் கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மையோட கையை பிடிச்சி தன்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும், நீ என் தங்கச்சி அப்படின்ற மாதிரி இங்க இனியாவுமே அழுதுகிட்டே இந்த பக்கம் வந்து மையோவை தன்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.